ஜானி சந்தியா சீரியல்ல ரகுராம்க்கு சீனு தான் நிதானம் இல்லாம இருக்காங்கங்கிற விஷயம் வந்து தெரியற மாரி சூப்பரா அந்த ப்ரோமோ வந்து காட்டுறாங்க. மிஸ் பண்ணாம ஃபுல் வீடியோவும் கேளுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி நம்ம சேனல் கண்டினியூ ஆதரவு வந்துத்தாங்க. சீனு அவங்க நண்பன் கிட்ட வந்து கேட்குறாங்க. டேய் நான் ரொம்ப நாளுக்கு முன்னாடி உன்ட்ட கேட்டிருந்தேன்லடா ரூ. 50 ரெடி பண்ணிட்டியா? டேய் என்கிட்ட ஏதுடா அவ்வளோ ரூவா? நானே வந்து ரெடி பண்ணணும்னு தான் சொன்னேன். எனக்கு ஒருத்தன் தரேன்னு சொல்லியிருந்தான் என்கிட்ட வாங்கின பணத்த. அந்த பணத்த தான் நான் உனக்கு தரேன்னு சொன்னேன். அவன் இதோ அதோன்னு வந்து இழுத்தடிக்கிறான். ஏய் கேட்டு சொல்றா அப்படின்னு சொன்னோன்னே ஃபோன் அடிக்கிறாங்க லவுட் ஸ்பீக்கரில் போட்டு. டேய் எனக்கு ரூ. 50 தரணும்ல எப்படா தருவ? என்ன மச்சான் உன்கிட்ட பணம் வாங்கினதுக்கே வந்து இப்படியெல்லாம் வந்து கேட்டுட்டு இருக்க. என்னால் கொடுக்க முடிஞ்சா கொடுத்துருக்க மாட்டானா? டேய் நீ தருவேன்னு சொல்லிட்டு இன்னொருத்தங்கிட்ட வந்து தரேன்னு சொல்லிட்டேன்டா. சீக்கிரம் ரெடி பண்ணுறா. ஒரு வாரம் பொறுத்துக்கங்கிற மாதிரி சொன்னோன்னே ஃபோனை வந்து வச்சிடுறாங்க. சீனு நான் என்னடா பண்ணுவேன்? அவன் கொடுத்ததான் உனக்கு கொடுக்கலான்னு தான் பார்த்து உங்கள் எல்லாருக்கும் உதவி செய்யணும்னு தான் அந்த ரூ. 50 வச்சுருக்கேன். நான் என்னடா பண்ண முடியும்? சரிடா உன் நிலமை என்னன்னு புரியுது. ஒரு வாரத்துக்குள்ளேயாவது ரெடி பண்ணி தாடா அப்படின்னு சொல்லும்போது, தெரியலடா அவன் ஒரு வாரம் கழிச்சு இதே மாதிரி இன்னும் ஒரு வாரம்னு சொன்னா என்னத்துக்கு ஆகுறது? பெரிய அமௌண்ட் இல்ல அப்படின்னு சொன்னோன்னே இவன நம்பினதுக்கு நம்பாமயே இருந்திருக்கலாமே! முன்னாடியே இது மாரி சொல்லியிருந்தேனா, நான் வெளியில ஏற்பாடு ஏதாவது பண்ணியிருப்பேன்ல. உன்னால நான் எந்த ஏற்பாடும் பண்ணல அப்படின்னு சொல்லும்போது, அவர் வந்து ஃபோன் அடிக்கிறாரு சீனுக்கு. சீனு வந்து ஃபோனே எடுக்க மாட்டேங்கிறாங்க அந்த இடத்துல. உடனே "பாத்தியா, நான் வந்து குடுக்க வேண்டிய இடத்துல என்ன சொல்றதுன்னே தெரியல" அப்படின்னு சொல்றப்ப, "சரிடா, நான் கூடிய சீக்கிரம் என்னாலயும் முடிஞ்சா ரெடி பண்ண பார்க்குறேன்னு" சொல்லிட்டு, அப்படியே அவங்க பாட்டுக்கு போறாங்க. சீனு நண்பன் வந்து சொல்லிட்டு அப்படியே போக ஆரம்பிச்சிடுறாங்க. சீனுக்கு செம கடுப்பாகுது. இப்ப இவரு வேற ஃபோன் அடிக்கிறாருன்னோனே, அப்படியே வேக வேகமா அவர் வந்துடுறாரு. "என்ன சீனு, உன் வீட்டுக்கு தான் போலான்னு பார்த்தேன். அப்படியெல்லாம் எதுவும் பண்ணிறாத. நான் வந்து என் ஃப்ரெண்டு கிட்ட கேட்டிருந்தேன். அவன் 2 நாள்ல தரேன்னு சொல்லியிருந்தான். அதனால தான் உன்கிட்ட தரேன்னு சொல்லியிருந்தேன். அவன் இப்போ 1 வாரம் ஆகுங்கிறான். எனக்காக இந்த 1 வாரம் மட்டும் பொறுத்துக்கங்க. எங்க மாமா கிட்ட கேட்டா உடனே தானே தரப்போறாங்க. அப்புறம் எனக்கு வீட்ல மரியாதை இல்லாம போயிடும். தயவு செஞ்சு புரிஞ்சுக்கங்கங்கிற" மாரி சொன்னோனே சரி. உனக்காகவும், உன் மாமாக்காகவும் தான் நான் வந்து இது மாரிலாம் அமைதியா இருக்கேன். 1 வாரம் கழிச்சு நான் என்ன செய்வேன், ஏது செய்வேன்னு எனக்கே தெரியாது. 1 வாரம்லாம் வந்து டைம்லாம் குடுக்க முடியாது. உனக்காக வேணா 3 நாள் டைம் குடுக்குறேன். அதுக்குள்ள வந்து பணத்த குடுத்தே ஆகணுங்கிற மாரி சொன்னோனே, சீனுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. சரிங்கிற மாரி சொல்லிடுறாங்க. இப்ப மாமா கிட்ட சொல்றது பரவாயில்லையா? இல்ல 3 நாள் கழிச்சு சொல்றது பரவாயில்லையான்னு யோசிக்கும்போது, 3 நாள் கழிச்சே சொல்லட்டுங்கிற மாரி யோசிச்சுட்டு இருக்காங்க. சீனு வந்து ஒரு கடைக்கு போறாங்க. ஏதேதோ பொருளெல்லாம் வாங்கிட்டு இருக்காங்க. அப்பன்னு பார்த்து புவனேஸ்வரி வந்து எதுவுமே பண்ண முடியாம போயிடுச்சே! நம்ப அசிங்கப்படுத்தலான்னு பார்த்தோம் ஒவ்வொரு வாட்டியும். ஆனா, நம்ம நெனச்சது ஒண்ணு, நடக்கிறது ஒண்ணா இருக்கு. நம்பளால என்ன பண்ண முடியும்? அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க அந்த இடத்துல நம்ப புவனேஸ்வரியும், பசுபதியும். மகாலிங்கம் வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. நீங்க சொல்றதெல்லாம் கரெக்ட்டு தாங்க. இப்ப தனாவ வச்சு நம்பளால எதுவும் பண்ண முடியாம போயிடுச்சு. இப்ப ஏதாவது ஒண்ணு சீனு கிடைச்சா கரெக்ட்டா இருக்கும். என்னது சீனு வச்சு திட்டம் போட போறீங்களா? ஆமாங்க. அவன் அடிக்கடி வந்து ஏதாவது ஒரு பிரச்சனையில மாட்டிக்கிறான். அது மட்டும் நல்லாவே தெரியுது. என்ன சொல்ற? அப்படின்னு சொன்னோனே, இருங்க நம்ம பசங்கள்ட்ட வந்து பேசுறேன். பேசினா ஏதாவது ஒரு ஐடியா கிடைக்கும்னு சொல்லிட்டு மகாலிங்கம் அவங்களுக்கு தெரிஞ்ச அவங்க அசிஸ்டன்ட்டுக்கு ஃபோன் அடிக்கிறாங்க. டேய் எங்கடா இருக்கீங்க? சீனுவ பார்த்தீங்களா? ஆமாண்ணே. அவன் ரொம்பவே சோகமா ஒரு இடத்துக்கு போயிருக்கான். அப்படின்னு சொன்னோனே, அப்படியாடா? அவன வந்து வம்பிழுங்க. வம்பிழுத்து அவன எதிலாவது ஒரு பிரச்சனையில மாட்டி விடுங்க. சரிங்களா? அப்படின்னு சொல்லும்போது, சரிண்ணே நாங்க பார்த்துக்குறோம்னு சொல்லிட்டு சீனு மாட்டுக்கு ஒரு பெஞ்சில வந்து உட்கார்றாங்க. அப்படியே சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் புவனேஸ்வரியோட அசிஸ்டண்ட் அப்படியே, "டேய் இவன் தான்டா அவன். அவன வம்பிழுக்கணும்." எப்படி நான் வம்பிழுக்கிறது? அது கஷ்டமாச்சே. அடிக்கணும்னா ஈஸியா அடிச்சிடலாம். வம்பிழுக்க சொல்றாங்க. "சீனுவ அடிக்கலாம் சொல்லலையே." அப்படின்னு சொல்லும்போது, "பரவால்லடா. நம்ப ஏதாவது பண்ணுவோம். எப்போதும் வந்து பிரச்சனை பண்ணுவோம்ல, அது மாரி பண்ணுவோம்ன்னு" சொல்லிட்டு சீனுக்கு பக்கத்திலேயே வந்து உட்கார்றாங்க. சீனு வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க. இந்த 3 நாள்ல என்னால என்னத்த ரெடி பண்ண முடியும்? ஒண்ணும் புரியலையே அப்படின்னு சொல்லும்போது தான், ஜானகி அம்மா வந்து கேட்குறாங்க, "எங்கம்மா போனான் சீனு? இன்னமும் ஆள காணுமே. ஏதாவது பிரச்சனையில மாட்டிக்க போறான். அடிக்கடி சீனு வந்து இது மாரி பண்ணிட்டு இருக்கிறது சரி வரல. நானும் எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் இருக்கேன். என் பேச்சே கேட்க மாட்டேங்கிறாங்க. இருப்பினும் நான் சீனுவ யாருக்கும் தெரியாம கூட்டிட்டு வந்துடுறேன்னு" சொல்லிட்டு சீனுவ பார்க்கலான்னு வேக வேகமா வந்து போறாங்க. நம்ம மாயா. அப்பன்னு பார்த்து கஞ்சாடையா சரி நான் ஆரம்பிக்கிறேன்னு சொல்லிட்டு சீனு ஏதோ ஒன்று வாங்கி வச்சிருக்காங்க. அதை வேணும்னே வந்து கொட்டி விட்றாங்க அந்த இடத்துல. இதை பார்த்தோன்னே, "ஏய் உனக்கு அறிவில்லையா? எதுக்குடா வந்து கொட்டி விட்ட?" அப்படின்னு சொல்லி சீனு அமைதியாக கேட்குறாங்க. உடனே, "அப்படி தான்டா செய்வேன். உன்னால் என்னடா பண்ண முடியும்? இஷ்டம் இருந்தால் இன்னொன்று வாங்கு. இல்லாட்டி பேசாமல் போ. தேவையில்லாமல் எங்ககிட்ட பேசுகிற வேலையெல்லாம் வச்சுக்காதன்னு" சொன்னோன்னே சீனு கொஞ்சம் கோவப்படுறாப்புல அந்த இடத்துல. என்னடா நினச்சிக்கிட்டு இருக்கேன்னு சொல்லி அந்த இடத்துல அடிக்கலான்ட்டு இருக்காங்க. அப்பன்னு பார்த்து புவனேஸ்வரி ஒரு திட்டம் போட்டிருக்காங்க. அந்த இடத்துல ஒரு அதிகாரி இருந்தா நல்லா இருக்கும்ல அப்படின்னு சொல்லி, எதார்த்தமா ஒரு அதிகாரி இருக்கிற மாரி பார்த்துக்கிறாங்க. அவங்க இருக்கும்போது தான் இங்க சீனு கிட்ட வந்து பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்க.
இவங்க 2 பேரும் சீனு எப்படி இருந்தாலும் நம்மள அடிக்கணும். அப்படி அடிச்சா தான் சீனுவ வந்து கூட்டிட்டு போவாங்கன்னு புவனேஸ்வரி சொல்லி தான் இவங்க 2 பேரையும் இங்க உட்கார வச்சிருக்காங்க. அந்த அதிகாரி அந்த இடத்துக்கு வந்து வராங்க. வந்த உடனே சீனுகிட்ட கரெக்ட்டா வந்து வம்பிழுத்தோனே, சீனு வந்து கடுப்பாயி, அப்படியே அவங்கள டிஷ்ஷும் டிஷ்ஷும் பண்றாங்க. இவங்க அடிச்சாலும், அவங்க பார்க்குறப்பலாம், இவங்க தான் அடி வாங்குற மாரி தெரியுது. சீனு தான் பிரச்சனை பண்ற மாரி ஒரு பிம்பத்த கிரியேட் பண்றாங்க. அந்த அதிகாரி பார்த்தோன்னே, "ஏய் என்னடா நெனச்சிட்டு இருக்கீங்கன்னு?" சீனு சட்டைய பிடிச்சிடுறாங்க. அந்த இடத்துல உடனே, "சார் நான் எதுவும் பண்ணல சார். இவங்க தான் சார் என்கிட்ட பிரச்சனை பண்ணாங்க." "பார்த்தீங்களா சார், உங்க கண்ணு முன்னாடியே இவன் தான் எங்கள அடிச்சான். எங்கள எதுவும் கூட்டிட்டு போகாதீங்க." அப்படின்னு சொல்லும்போது, "பரவால்ல, நம்பளும் போலாம். அப்படி போனா தான் நமக்கு செமையா அவன மாட்டி விட்டுக்கிட்டே இருக்க முடியுங்கிற மாரி யோசிச்சுட்டு இருக்காங்க அந்த இடத்துல. "சார் பிரச்சனை பண்ணதே இவன் தான் சார். எங்களுக்கு இந்த விஷயத்துக்கும் எந்த விதத்துலயும் சம்மந்தம் இல்ல. வாங்கடா மொதல்ல. அமைதியா இருக்க மாட்டீங்களான்னு" சொல்லிட்டு 3 பேரையும் கையோட அப்படியே கூட்டிட்டு போறாங்க. சீனுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. "சார் விட்டுருங்க சார். நான் எதுவும் தப்பு பண்ணலங்கிற" மாரி சொல்லிட்டு இருக்கிறப்ப, சீனுவ கூட்டிட்டு போறாங்க. நம்ம மாயா வந்து வேக வேகமா வந்து வராங்க. "சீனு எங்க இருக்கான்? ஏது இருக்கான்? ஒண்ணும் புரியலையே!" அப்படின்னு சொல்லி நம்ம மாயா வந்து யோசிச்சுட்டு இருக்கிறப்ப, அவங்க மாட்டுக்கும் ஒரு ஆட்டோ வர வச்சு 3 பேரையும் கூட்டிட்டு, அவங்க இடத்துக்கு வந்து கூட்டிட்டு போயிட்டே இருக்காங்க. அச்சச்சோ! என்னடா இது சத்திய சோதனையா இருக்கே! ஒரு பிரச்சனைய தீர்க்கலான்னு வந்தா, இன்னொரு பிரச்சனை வந்துருதே! இப்ப பிரச்சனையெல்லாம் மறக்கணும்னு நெனச்சு தான் இங்க வந்தோம். இப்ப இதனால ஒரு புது பிரச்சனை வந்துருச்சேன்னு, சீனு வந்து யோசிக்கிற மாரி காட்டுறாங்க அந்த இடத்துல. அந்த அதிகாரி விசாரிக்கிறாங்க ஃபர்ஸ்ட்டு 2 பேரையும். பசுபதியோட அசிஸ்டன்ட்ட, "சார் நான் இந்த ஏரியால தான் சார் இருக்கேன்" அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. "சரி அப்படியாடா" அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல இது எல்லாத்தையும் வந்து நோட்ல வந்து எழுதிக்கிறாங்க. "டேய் நீ எந்த வீட்டு பையன்டா?" அப்படின்னு சொல்லும்போது, சீனு எதுவும் சொல்லாம மௌனமா தான் இருக்காங்க. "ஏய் சொல்ல மாட்டியா?" அப்படின்னு சொல்லி கேட்கும்போது கரெக்ட்டா அவங்களுக்கு ஏதோ ஒரு ஃபோன் வந்துடுது. "நீங்க உட்காருங்க. அதுக்கப்புறம் எதுவா இருந்தாலும் பார்த்துக்கிறேன். வந்து கேட்பேன். சொல்லலன்னு வச்சுக்கயேன் அப்புறம் அவ்வளோதான்." "ஏய் என்னடா நம்ம கூட வந்து இவனும் வந்து மாட்டிக்கிட்டான்" அப்படின்னு சொல்லும்போது, ஏற்கனவே அவங்க ஏகப்பட்ட பிரச்சனையில அடிக்கடி வந்துட்டு வந்துட்டு போவாங்க. அதே மாரி தான் சீனுவும் நெனைக்கிறாங்க போல இருக்கு. "சீனு நீ யாருப்பா? நீ யார் என்ன ஏதுன்னு சொல்லுண்ணா, உனக்கு பிரச்சனை தான்" அப்படின்னு சொல்லி அங்க இருக்கிறவங்கலாம் கேட்குறாங்க. சீனு என்ன சொல்லுவாருன்னு பொறுத்திருந்து பார்ப்போம். சூப்பரா இருந்துச்சுன்னே சொல்லலாம்.